ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ணேன்ட்டு ரொட்டீன் வீடியோ தான் போடுறேன். இந்த ரொட்டீன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்ச உடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட் பொரியல் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பீட்ரூட் பொரியல் தான். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்த உடனே நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாம். அது நல்லா வறுத்துருங்க. வறுத்த உடனே நம்ம வெங்காயம், கொஞ்சோண்டு நான் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கிட்டு நம்ம பீட்ரூட் இப்போ திருவி வச்சுருக்கோம், திருவி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். தண்ணி விடாதீங்க. தண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் சொதன்னு ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாமல் அப்படியே சிம் ஃப்ளேமில் வச்சு வதக்க பாருங்கள். நல்லா அதை வதக்கிக்கோங்க. இதில் இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட போடலாம் டேஸ்ட்டுக்கு. மஞ்சள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் மூடினோன்னே அதுவும் ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம சேமியா உப்புமா தான் பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டோடனே கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாம். போட்டோடனே நல்லா வறுத்து விட்டுடலாம். அதை வதக்கி விட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு இன்னும் அதுவும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையானக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. கொஞ்சம் இந்த அளவுக்கு போதும். வேணால் இன்னும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லா வதக்கி விட்ருங்க. தண்ணி ஊற்றிடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுக்கோங்க மூடி வச்சுட்டு. இப்போ 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம இப்போ சேமியா சேர்த்துக்கலாம். இந்த சேமியா சும்மா டேஸ்ட்டாக இருக்கும், இந்த பிராண்ட் சேமியா. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதுவும் மூடி வச்சுருங்க. நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு நல்லா வெந்துடும். ஒரு பக்கம் நம்ம முட்டையை வச்சுக்கலாம். என் பையனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், அதனால்